ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு குளத்துல அழகிய வாத்து ஒண்ணு நீருக்கு மேற்புறத்துல வசித்து வந்தது செல்லமே. அந்த குளத்துல அடிப்பகுதியில அழகிய மீன் ஒண்ணு வசித்து வந்தது. மீன் எப்பொழுதெல்லாம் நீர் மேற்பகுதிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் வாத்துடன் சிறிது நேரம் சிரித்து பேசிட்டு பின்பு உடனே நீருக்கடியில சென்றுவிடும். ஒரு நாள் வாத்து மீனை தன்னுடன் வந்து வசிக்கும்படி கேட்டுக்கொண்டது. நண்பனின் பேச்சை தட்ட முடியாத மீனும் வாத்துடன் நீரின் மேற்பகுதியில் தங்கியது. ஆனால் சிறிது நேரத்திலே மீனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அது குளத்தின் நீருக்கடியில் பாய்ந்து சென்று விட்டது. அடுத்த நாள் மீன் வாத்தை தன்னுடன் வந்து வசிக்க அழைத்தது. மெதுவாக மீனின் இருப்பிடத்தை நோக்கி சென்ற வாத்து மூச்சு விட முடியாமல் நீருக்கு மேலே சீக்கிரமாய் வந்துவிட்டது. அதன் பின்புதான் மீனுக்கும் வாத்துக்கும் புரிந்தது, ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. எனவே தங்களுக்குள் வேறுபட்ட தனித்துவமான வாழும் முறை இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு நண்பர்களாக வாழ வேண்டும். ஒருவர் மற்றொருவர் போல வாழ முயற்சி பண்ணக்கூடாது என்று. புரிஞ்சுதா செல்லங்களா? அன்பு செல்லமே, கதையை பார்த்தீங்களா செல்லங்களா? செல்லங்களா, நீங்க கூடயும் இப்படிதான் செல்லங்களா. நீங்க என்ன பண்ணணும்னா, மற்றவங்களுடைய எபிலிட்டியை பார்க்காம, எபிலிட்டினா என்னன்னா திறமைகள், அவங்களுடைய திறமைகளை நீங்க பார்க்காம நீங்க என்ன பண்ணும், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான திறமைகள் இருக்கும் செல்லங்களா. ஒருத்தவங்க அழகா பாடுவாங்க, ஒருத்தவங்க அழகா டான்ஸ் ஆடுவாங்க, ஒருத்தவங்க அழகா டிராயிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திறமைகள் இருக்கும் செல்லங்களா. நீங்க அந்த திறமைகளை பார்த்து நீங்க என்ன பண்ணணும், அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ற மாதிரி பேசணும். அவங்கள என்ன பண்ணணும், பாராட்டி பேசணும் செல்லங்களா. அதுக்கு பதிலாக நம்ம அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்குன்னு சொல்லி, திறமை இருக்கு, நீயும் அது மாதிரியே நானும் இருக்கணும்னு சொல்லி நீங்க முயற்சி செய்யறதுல ஏதாவது இருக்கா? பாத்தியா, இந்த வாத்தும் இந்த என்ன பண்ணுச்சுங்க, இந்த மீன் என்ன பண்ணுச்சு, மீனுக்கு தண்ணிக்குள்ளார இருந்தாதான் நல்லபடியா இருக்க முடியும். வாத்து மேல இருந்தாதான், தண்ணிக்கு மேல இருந்தாதான் வாத்துனாலையும் உயிர் வாழ முடியும் செல்லங்களா. ஆனா பாத்தியா, அது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுனாங்க, இவங்க மேல வரதும் அவங்க கீழே போறது, கடைசியில என்னாச்சு, எதுவுமே நடக்கல என் அன்பு செல்லமே. அதனால ஏசப்பாவும் அதே மாதிரிதான் என் அன்பு செல்லமே. ஏசப்பா நம்மளுடைய திறமைகளை பார்த்து, இப்ப அக்கா கிட்ட ஒரு திறமை இருக்கும், உங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஒரு திறமை இருக்கும். நம்ம ஏசப்பா நம்மளுடைய திறமைகள் என்ன இருந்தாலும் செல்லங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அவரு நம்மளை பார்த்து நமக்கு என்ன பண்றாரு, நம்ம கூட ஒரு நல்ல நண்பனா அவர் இருக்காரு செல்லங்களா. சரியா, அதே போலதான் நீயும் இருக்கணும். நம்ம பைபிள்ல ஏசப்பா இதுக்கு சூப்பரான ஒரு வசனம் கொடுத்திருக்காரு. என்ன வசனம் தெரியுமா செல்லங்களா? கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணுமா, ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மளுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுது செல்லங்களா. பாத்தியா, ஏசப்பாவே நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்காரு செல்லங்களா. அப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்களும் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும் என் அன்பு தங்கங்களா. சரியா செல்லமே, அக்கா சொன்னதை மறந்துடவே கூடாது. யாரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எபிலிட்டில இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுடைய திறமைகளை பார்த்து நீங்க என்ன பண்ணணும், பாராட்டவும் கத்துக்கணும். அதுதான் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா செல்லமே, அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? வாங்க சொல்லலாம். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனம் எங்க இருக்குன்னா, ரோமர் 15:7. சொல்லுங்க பாப்போம். சரி செல்லமே, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. சரியா, அக்கா மறுபடியும் நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.